ஏழுமலை என்றாலே நம் நினைவிற்கு வருவது திருப்பதி திருமலை பெருமாளின் மலை யாத்திரைதான் பலருக்கும் நினைவில் வரும். ஆனால் சிவபெருமானுக்கும் ஏழுமலை கொண்ட ஒரு திருத்தலம் இருக்கிறது. அதுதான் கோவை மாவட்டத்தில் இருக்கும் வெள்ளியங்கிரி மலைக்கோவில். இந்த கோவிலை பற்றிய சில சிறப்பான தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். கிரிமலை எனப்படும் 7வது மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கோயில் சுமார் 6000 அடி உயரத்தில் கடுங்குளிரான சீதோஷ்ண நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்துள்ளது. வெள்ளியங்கிரி மலை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பூண்டி என்கிற ஊரில் அமைந்துள்ளது. கீழே உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். மலைக்கோயில் வனத்துறையினர் கட்டுப்பாட்டில் இருப்பதால் விசேஷ நாட்களில் மட்டும் பூஜை செய்ய அனுமதி உண்டு. கோவை நகரின் மேற்கு எல்லையில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள தலம்தான் வெள்ளியங்கிரி. இம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பகுதி பூண்டி ஆகும். இங்கு பூண்டி விநாயகர், வெள்ளியங்கிரி ஆண்டவர், மனோன்மணி அம்மன் ஆகிய சன்னதிகளுடன் கூடிய அழகிய கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்கு முன்புறமாக முருகநாயனார் நந்தவனம் ஒன்றையும் அமைத்துள்ளனர். கோயிலைச் சுற்றி பக்தர்கள் இளைப்பாற மண்டபங்கள், சத்திரங்கள் உள்ளன. கோயிலின் வடக்கு பகுதியில் 5 விநாயகர் சிலைகள் அமைந்த பஞ்ச விநாயக மண்டபம் உள்ளது. அடுத்து கல்லினாலான ராசி தூண் வேறு எந்த கோயிலிலும் காணப்படாத ஒன்று. விரிந்த தாமரை மலரின் நடுவில் உள்ள தண்டில் 9 தாமரை மலர்களை அடுக்கி வைத்தாற்போல் உருவாக்கி உள்ளனர். மேல் பகுதியில் ஒரு குடையும் அதன் மேல் ஓர் அழகிய அன்னப்பட்சியின் திருவுருவத்தை அமைத்துள்ளனர். விரிந்த தாமரை மலரின் கீழ்ப்பகுதியில் 12 ராசிகளை சிற்பமாக நேர்த்தியாக செதுக்கி உள்ளனர். மலைக்கோயில் கிரிமலை எனப்படும் 7வது மலையில் அமைந்துள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கோயில் சுமார் 6000 அடி உயரத்தில் கடுங்குளிரான சீதோஷ்ண நிலையில் மிக மிக செங்குத்தான மலைப்பாதையின் முடிவில் அமைந்துள்ளது. இக்கோயில் அமைந்துள்ள இடம் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த வனப்பகுதியாகும். வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிக அளவில் இருப்பதால் மாலை 6 மணிக்கு நடையடைக்கப்படுகிறது. கோயிலின் பின்புறம் வடக்கு பகுதியில் மலை மீது செல்வதற்கான படிகள் உள்ளன. வெள்ளியங்கிரி மலை ஏறுவது என்பது சாதாரணமான காரியம் அன்று. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் இதயம் பலவீனமானவர்கள், குறைந்த அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் 40 வயதுக்கும் மேலானவர்கள் ஆகியோர் மலை ஏறுவது உயிருக்கு மிக ஆபத்தானதாகும். 10 வயதிற்கு மேலும் 40 வயதிற்கு கீழும் உள்ள பெண்கள் மலை ஏறக்கூடாது. மலை ஏறும்போது பனிப்புயல், மழை ஏற்பட்டால் தொடர்ந்து மலை ஏறாமல் உடனே அடிவாரம் திரும்ப பக்தர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் நமக்கு உயிர் துணையாக விளங்குவது ஊன்று கோலாய் பயன்படும் மூங்கில் தடி ஆகும். இத்தடிகள் அடிவாரத்தில் விற்பனைக்கு உள்ளன. இத்தடி வெள்ளியங்கிரி மலைக்கு சென்று வந்ததற்கான அடையாள சின்னமாக விளங்குவதுடன் அதை பத்திரமாக பாதுகாத்து வைக்கின்றனர். இம்மலைக்கு வருடத்தில் பங்குனி, சித்திரை, வைகாசி 15ஆம் தேதி வரை மட்டும்தான் பக்தர்கள் வருகின்றனர். இம்மாதங்களில் நிலவும் சீதோஷ்ண நிலை உகந்ததாக இருக்கின்றது. குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசிப்பது சிறப்பாகும். பொதுவாக இரவு நேரத்தில் மலை ஏறி தரிசனம் செய்தபின் வெயில் கடுமை அதிகரிக்கும் முன் அடிவாரத்தை அடைவது நல்லது. கோடை காலத்தில் நீர்நிலைகளை நாடி பெரும்பாலான வன விலங்குகள் கீழ்ப்பகுதிக்கும் சென்றுவிடும். அச்சமயத்தில் பக்தர்கள் பயணிப்பதால் வனவிலங்குகளின் தொந்தரவு ஏதும் இருக்காது. மழை காலங்களில் மலை ஏறுவது பாதுகாப்பானது அல்ல, மாறாக ஆபத்தை விளைவிக்கும். சறுக்கி வழுக்கி விழும் அபாயமும் உள்ளது. மலைப்பாதை படிக்கட்டுகள் தொடங்கும் இடத்தில் நாகத்துடன் கூடிய சிவலிங்கம், நந்திய பெருமான் மற்றும் மனோன்மணி அம்மனின் திருவுருவ சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளனர். மலை ஏறும் முன்பு ஈசன், அன்னை மற்றும் நாகரை வணங்கி அவர்களின் அருட்துணையோடு பத்திரமாக சென்று திரும்பி வர வேண்டும் என்ற வேண்டுதலோடு பயணத்தை தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இச்சிலைகளை மலைப்பாதை தொடக்கத்தில் நிறுவி உள்ளனர். முதல் மலையில் அமைந்துள்ள பாதை முழுவதும் சீரான படிகள் என்றாலும் செங்குத்தானவை. இரவில் நிலா வெளிச்சம் இருந்தாலும் அடர்ந்த சோலைகளின் நடுவே பயணிக்கும் போது இருட்டாகத்தான் இருக்கும். எனவே டார்ச் லைட் எடுத்துச் செல்வது
மிக அவசியம். கூடுதலாக ஒரு செட் பேட்டரி செல் வைத்திருப்பது நல்லது. இம்மலையில் காட்டுக் கொசுக்கள் அதிகம். உடல் பாகங்கள் வெளியே தெரியாமல் மறைத்துக் கொண்டால் கொசுக்கடியால் இருந்து தப்பிக்கலாம். குறிப்பாக மாலை நேரத்தில் கொசுக்கள் அதிகம் இருக்கும். இம்மலையில் மூங்கில், தேக்கு, வேங்கை மற்றும் மூலிகை செடிகள், மரங்கள் அதிக அளவில் உள்ளன. மலை ஏறத் தொடங்கும் போது லேசாக வியர்க்கத் தொடங்கி பாதி மலைக்கு மேல் பயணிக்கும் போது அந்த இரவு நேரத்திலும் வியர்வை கொட்டும். மலை ஏறும்போது மிக கடினமான சூழலில் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லிக் கொண்டு சென்றால் எந்தவித சலிப்பும் தெரிவதில்லை. மூலிகை மணத்துடன் வீசும் குளிர்ந்த காற்றும், சோலைகளின் நடுவே பயணிக்கும் ரம்மியமான சூழல், பறவை மற்றும் வண்டுகள் எழுப்பும் மெல்லிய ஒலி என உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஏற்படும் இனிய அனுபவத்தை உணரத்தான் முடியுமே தவிர எழுத்துக்களால் விவரிக்க இயலாது. மூலிகை தாவரங்களின் மனம், பூக்களின் நறுமண வாசனை, மாசற்ற தூய காற்றை சுவாசிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. மலை ஏறும்போது உடலில் உள்ள கெட்ட நீர் வியர்வையுடன் கலந்து வெளியேறுகிறது. சுவாச குழாயும் சுவாசப்பையும் மார்பு எலும்புகள் விரிந்து சுருங்குவதால் உடற்பிணி நீங்குகிறது. மூலிகைகளின் சாரம் மிகுந்த நீரை பருகுவதாலும் நீராடுவதாலும் உடல் நலம் சீராகுகிறது. 7 மலைகளில் முதல் மலை மட்டும் அதிக உயரம், சுமார் 1.5 கிலோமீட்டர் இருக்கும். முதல் மலை முடிந்து 2வது மலை தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னதி உள்ளது. இக்கோயிலின் அருகே இளைப்பாற ஒரு சிறிய கூடமும் பிஸ்கட், சோடா, சுக்கு காபி போன்றவற்றை விற்பனை செய்யும் கடையும் உள்ளது. வெள்ளிங்கிரி மலையில் சாப்பிட வேறு எந்த உணவுப் பொருட்களும் கிடைக்காது. குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே சுனை நீர் கிடைக்கும். எனவே மலை ஏறும்போது சாப்பிட ரொட்டி, ஜாம், சப்பாத்தி, பழங்கள் மற்றும் உலர் பழங்கள் போன்ற உணவுப் பொருட்களையும் தண்ணீரையும் எடுத்துச் செல்ல வேண்டும். எண்ணெயில் தயாரித்த உணவுப் பொருட்களை தவிர்த்தல் நலம். இல்லையெனில் மலை ஏறும்போது நிறைய நீர் அருந்த வேண்டி வரும். நீர் அதிக அளவில் அருந்தினால் மலை ஏறுவது சிரமமான காரியம் ஆகிவிடும். 2வது மலை சிற்சில இடங்களில் சமவெளியும் படிகளும் உள்ளன. இம்மலையில் மிளகு, திப்பிலி, மூங்கில், வேங்கை போன்ற தாவர மர வகைகள் நிறைந்து காணப்படுகின்றன. இம்மலையின் முடிவில் பாம்பாட்டி சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. 3வது மலையில் சில சரிவான பாறைகளின் மீது ஏறிச் செல்ல வேண்டும். ஏறும்போது வழுக்கி விழுவதால் இதற்கு வழுக்குப்பாறை என பெயர் பெற்றது. அப்பாறைகளில் இலகுவாக ஏறிச் செல்ல படி வடிவத்தில் செதுக்கி அமைத்துள்ளனர். மரத்தின் வேர்களுக்கு இடையே பாதை அமைந்துள்ளது. நடக்கும்போது மிகவும் கவனமாகச் செல்ல வேண்டும். மழை காலங்கள் இப்படிகள் வழியேதான் மழை நீர் வருகின்றது. மழை நீரின் வேகத்துக்கேற்ப படிகள் இடம்பெயர்ந்து விடுகின்றன. சில இடங்களில் படிகள் அடித்துச் செல்லப்படுகிறது. மண்வழி பாதையில் மண் அரிப்பு ஏற்படுகிறது. ஒவ்வொரு சீசன் போதும் இப்பாறைகளை சீரமைத்து வருகின்றனர். இம்மலையிலும் 2வது மலையில் உள்ள தாவரங்களே காணப்படுகின்றன. வேங்கை மரத்தில் வடியும் பாலை சிறிய தேங்காய் ஓடுகளில் சேகரித்து கடைகளில் விற்பனை செய்கின்றனர். வேங்கை பாலால் கைக்குழந்தைகளுக்கு திலகமிட்டால் வசீகரமாகும் என்பதுடன் கண் திருஷ்டி பாதிக்காது என இன்றும் கிராமங்களில் நம்புகின்றனர். திருப்பூர் அருகே உள்ள புகழ்பெற்ற அலகுமலை முருகனுக்கு அலங்காரத்தில் இந்த வேங்கை பாலால் தான் திலகம் இடப்படுகிறது என்பது கூடுதல் செய்தியாகும். இம்மலையில் கைத்தட்டிச் சுனை என்ற தீர்த்தம் உள்ளது. ஒவ்வொரு மலைமுடியும் இடம் தொடங்கும் இடம் என எந்தவிதமான அறுதியும் குறியீடும் இல்லை. 4வது மலை ஒருவிதமான கோரை புற்கள் அடர்ந்து வளர்ந்த இடம் வந்தால் அது 4ஆம் மலையின் தொடக்கம் என அறியலாம். இம்மலையை ஒட்டன் சமாதி மலை, திருநீர்மலை எனவும் கூறுவர். மலையின் மேற்பரப்பு வெண்மையான திருநீரை ஒத்த தரைப்பகுதியை கொண்டவை. பெரும்பாலும் மண்படிகள்தான் அமைந்துள்ளது. சுமார் 25% பகுதி கற்படிகளால் ஆனவை. இம்மலையில் வசுவாசி என்ற மதுரக்களி பாக்கு அதிக அளவில் விளைகின்றது. சீர மஞ்சள் என்ற என்றும் வாடாத மஞ்சள் இம்மலையில் உள்ளது. 5வது மலை பீமன் களியுருண்டை மலை என அழைப்பர். ஒரு பெரிய பாறை களியுருண்டை வடிவில் உள்ளதால் இப்பெயர் பெற்றது. இம்மலையில் செண்பக மரங்கள், குறிஞ்சிப்பூ செடிகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. பாதையின் வடக்கு பகுதியில் அடர்ந்த சீதை வனம் அமைந்துள்ளது. ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல்
சமவெளி போன்ற பகுதியே இம்மலையில் அதிகம். இப்பகுதியில் பயணிக்கும் போது கோடை காலத்திலும் கடுங்குளிருடன் அதிவேகத்துடன் காற்று வீசுவதை உணர முடியும். 6வது மலை சந்தன மலை என அழைக்கின்றனர். காரணம், இதன் நிலப்பரப்பு சந்தனத்தின் நிறத்தை ஒத்திருப்பதுதான். வாசனை புற்கள், கற்றாழை, கற்பூரவல்லி, மிளகு, பலாமரம் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைந்த தாவரங்கள், மரங்கள் அதிக அளவில் உள்ளதை காணலாம். பாதையின் இருபுறங்களிலும் சமவெளி பகுதிகளிலும் புற்கள் அடர்ந்து வளர்ந்துள்ளன. இரவில் இம்மலையில் பயணிக்கும் போது மலையின் உச்சி பகுதியில் இருப்போம். தங்கு தடையின்றி அதிக விசையுடனும் ஓசையுடனும் காற்று வீசுவதை உணரவும் கேட்கவும் முடியும். 5வது மலையிலும் இம்மலையிலும் படிகள் ஒரே சீராக இல்லாததால் உட்கார்ந்து நகர்ந்து கீழ் நோக்கி இறங்கிச் செல்ல வேண்டும். இம்மலையின் முடிவில் ஆண்டி சுனை எனப்படும் பிரம்பி தீர்த்தம் உள்ளது. இந்த சுனை தீர்த்தம்தான் ஈசனின் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. இச்சுனைக்கு அருகில் ஈரப்பதமான பகுதிகளில் அட்டை பூச்சிகள் உள்ளன. குளிக்கும் போதும் நீர் அருந்த சுனைக்கு அருகில் செல்லும் போதும் கவனமுடன் இருக்க வேண்டிய பகுதி ஆகும். முகம் கழுவும் போது அட்டை பூச்சி மூக்கினுள் சென்றுவிட்டால் உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும். அர்ச்சுனன் தவம் செய்த சேத்திழை குகை இம்மலையில்தான் உள்ளது. 7வது மலை. இம்மலையை சுவாமிமுடி மலை என்பர். இம்மலையில் செங்குத்தான படிகள் இல்லை, ஆனால் மண் மற்றும் பாறைகள் நிறைந்த சரிவான பாதை. சில இடங்களில் கைகளை ஊன்றி ஊர்ந்தும் தவழ்ந்தும் செல்ல வேண்டும். பாதையின் இருபுறங்களிலும் புற்கள் மற்றும் குறிஞ்சிப்பூ செடிகள் பூத்து குலுங்குவதை காணலாம். இம்மலை உச்சியில் தோரணக்கல் என்ற இயற்கை கோபுர வாயில் நம்மை வரவேற்கிறது. இவ்வாயிலை கடந்ததால் விநாயகர் சன்னதி உள்ளது. அடுத்து சிறிய குகைக்குள் அம்மன் சன்னதி உள்ளது. இதை அடுத்து ஒரு பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள குகையில் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயில் அமைந்துள்ளது. இக்குகை கோயிலில் சுயம்பு லிங்கங்களான அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம் என பஞ்சபூதங்களும் ஒருங்கே அமைய பெற்ற பஞ்சபூத ஸ்தலமாக விளங்குகிறது. இறைவன் பஞ்சலிங்கேசனாகவும் இறைவி மனோன்மணி என்ற பார்வதியாகவும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். இக்கோயிலை அடைந்து ஈசன் முன் நிற்கும்போது நாம் அடையும் மகிழ்ச்சி, பூரிப்பு ஆகியவற்றை சொல்ல இயலாது. 7 மலைகளை சிரமப்பட்டு ஏறி வந்த உடல் களைப்பு, மனச்சோர்வு, அசதி, கால்வலி அனைத்தும் ஈசனை கண்ட அந்த ஒரு நொடி பொழுதில் மறைந்து விடுகிறது. எங்கும் காண கிடைக்காத அபூர்வ தரிசனம் நம் கண்களை விட்டு என்றுமே அகலாத நினைவுகளாகும். தல வரலாறு. கொங்கு நாட்டின் மேற்கு எல்லையில் இறைவன் சிவபெருமானின் திருவுருவாக விளங்குவது தென்கைலாயம் என்னும் வெள்ளியங்கிரி. இறைவன் பஞ்சலிங்கமாக விளங்கும் இத்தலம் ரசதகிரி, தக்கின கைலாயம், பூலோக கைலாயம் என வழங்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு மாறாக தக்கன் செய்த வேள்விக்கு தேவர் முனிவர்கள் சென்றதனால் இறைவன் வேள்வியை சினந்து அழித்தார். தேவர் முனிவர்களை சபித்தார். தன் முகங்களை 5 கிரிகளாக கொண்டு கொங்கு நாட்டில் மறைந்தார். சாபம் நீங்க பெற்ற தேவர் முனிவர்கள் சிவபெருமானை காண சென்றனர். நவகிரக பீடிதங்கள் நீங்கி பழனி திருவாவினன்குடி கன்னிகாவனத்தில் புரட்டாசி மாதம் 5 வாரம் தவம் இயற்றி சனி பகவான் அருள் பெற்றும் ஐப்பசி 5 வாரம் பவானியில் துலா முழுக்கு செய்தும் கார்த்திகை மாதம் 5 வாரங்களில் மேற்கண்ட பஞ்சகிரிகளுக்கும் சென்று பஞ்சமுகங்களை தொழுதும் பேறு பெற்றனர். முடிவில் 5ஆம் வாரத்தில் வெள்ளியங்கிரியில் இறைவனை கண்டும் வணங்கி பேறு பெற்றனர். தீராத நோய் தீர்க்கும் தீர்த்தமாம் ஆண்டிசுனை தீர்த்தம் உள்ளது. அர்ச்சுனன் கடுந்தவம் புரிந்து பாசுபதம் பெற்றதும் முக்தி பெற்றதும் இத்தலமே என்று புராண வரலாறு கூறுகிறது.